அதிக ஈடுபாடு இருந்தது. அவருடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர். அவர் ஆசை விட்டு எங்கேயும் வெளியில போகாம சதா சர்வ காலமும் ஸ்ரீராமரோட சிலைய ஆற்றுல வச்சிருந்து பாட்டு பாடி சங்கீதம் தான் சுவாமியை அடையிற வழி என்று அவர் நம்பினார். ஓ, தியாகராஜர் பத்தின கதையா? அக்கா, அப்படின்னா உங்களுக்கும் தியாகராஜர் பத்தி தெரியுமா? தெரியுமே. அப்போ ஸ்ரீராமர் என்னோட பக்தன், இவ்வளோ அழகா கீர்த்தனைகள் பாடுறானே, இது எனக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிஞ்சா போராது, ஊருக்கே தெரிய வேண்டும்னு நினைத்து ஒரு லீலை பண்ணி அவரோட அன்னவா வைத்து அந்த அவா ஆத்துல இருந்த ராமர் சிலையை தேடி அடைஞ்சார். அப்படி போற ஊர்ல எல்லாம் நிறைய கீர்த்தனைகள் பாடி ஸ்ரீராமர் அவரோட கனவுல வந்து அவரை திருவையாறுல ஒரு கீர்த்தனை பாடுன்னு சொல்லி அவரும் பாடினதும் ஸ்ரீராமர் சிலை திரும்ப கிடைத்தது. பின் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஸ்ரீராமர் நம்மளை கூப்பிட்டுக்க போறாருன்னு தெரிஞ்சு அவர் சந்நியாசம் வாங்கிட்டார். ஜனவரி 6ஆம் தேதி 1847ஆம் வருஷம் ஸ்ரீராமரோட சரணத்தை அடைஞ்சார். அவர் சித்தியான நன்னாளில் தான் நாம் தியாகராஜர் ஆராதனையை கொண்டாடுகிறோம். அன்று அவர் இயற்றிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளையும் பாடுகிறோம். அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இன்னைக்கு பாடுறதுக்கு மேற்கு மாம்பலம் ஸ்ரீ காமகோட்டி திரிவேணி சங்கீத பாடசாலையில படிக்கிற வேத வித்தியார்த்திகள் வந்திருக்கா. சங்கீத பாடசாலையா? அப்படின்னா மணிகண்டன் மாமாவும் அவ ஆத்து மாமியும் இந்த பாடசாலையை நடத்துறா. இங்க ஸ்கூல் படிப்பும் விளையாட்டும் சொல்லி தரா. அப்படியா? அப்போ இவ்வளவு பெரிய வைபவத்தை இங்க யார் நடத்துறா? நம்ம தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ரங்கராஜபுரம் பிரான்ச் கமிட்டி மெம்பர் தான் இதை நடத்துறா. சாய்ராம் அண்ணா, பரணி அண்ணா, மீனாட்சி மாமி மற்றும் அவ குழுவினர்கள் தான் பண்றா. ஸ்ரீராமரே இந்த வைபவத்தை இங்க நடத்திக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதனாலதான் இந்த கோரந்த ராம சன்னதியிலேயே நடக்கிறது.